மக்களே வணக்கம். இன்றைய தமிழகத்தின் கவர்ச்சி முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு செல்ல தடை கேட்டுள்ளதாம் திமுக அப்படின்னு பொய் செய்தி பரப்பிட்டுருக்கானோ. இந்த பொய் செய்தி பேச ரூட் மாஃபியால் இருக்க தலைமை தற்கூறிகள். ஏண்டா அமைச்சராக ஒருத்தர் இருக்கிறவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யா பேசுவான். அதை பார்த்துட்டு வாயில் விரல வச்சுட்டு உட்காந்துருக்கணுமா? சொல்கிற வாயில் விரல வச்சுட்டு உட்காந்துருக்கணுமா? என்ன அந்த நட்டக்கால அமைச்சர் என்னடா பேசுகிறான்? என்ன பேசுகிறான்? திமுக தான் காரணமாக என்ன 41 பேர் இறந்ததுக்கு இன்னும் அதே பேசி மக்கள்கிட்ட என்னடா சாதிக்க போகிறீங்க? 41 பேர் உங்கள் கூட்டத்துக்கு வந்து செத்துட்டாங்க. இன்னும் அந்த பொய்யே பேசி என்னடா நீங்கள் பிடுங்க போகிறீங்க? திமுக காரணமாக இருந்தது என்றால் திமுக மீதும் நீங்கள் வழக்கு தொடுங்கள். திமுக அந்த வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. அதை விட்டு திமுக தான் கொண்டுச்சுன்னு எத்தனை காலத்தில் அந்த அப்பாவி தொண்டர்களை ஏமாற்றுவீங்க? வழக்கெல்லாம் யார் மேலே இருக்குது? சிபிஐ யாரை கூட்டுற விசாரிச்சிச்சு? நீங்கள் உண்மையான ஆண்மகனாக இருந்தால் அந்த வழக்கு திமுக தான் காரணம் என்றால் மனு போடுங்க நீதிமன்றத்தில். ஏன் சிபிஐ விசாரணை தாமதமாக நடக்கிறது, விரைவில் நடத்தி முடியுங்கன்னு வழக்கு போடுங்க. அதை விட்டுட்டு கரூருக்கு திமுக இன்னும் எத்தனை காலம் தான் சொல்லி மக்களை ஏமாற்றுவீங்க? இதில் வேறு பேசுகிறார் அந்த நொட்டக்கால அமைச்சர். கரூரில் செஞ்ச செயலுக்கு தான் களத்தூரில் வந்து முத்துவேல் கருணாநிதி தோத்தாராம். குளத்தூர் கரூர் இது விட்டா அவங்களுக்கு ஒரு வேறு மயிரும் தெரியாது. ஆமாம், இவர் கரூர் என்ன ஜெயிச்சிட்டாங்கல்ல. கரூரில் சட்டமன்ற உறுப்பினராக இப்போ வந்து இவங்க கட்சிக்காரன் தானே இருக்கான். ஜெயிச்ச ஒரு ஊழல்வாதி விஜயபாஸ்கர்னையும் தூக்கிட்டு வந்தவங்க கட்சியில் சேர்த்துட்டீங்க. 2 விஜயபாஸ்கரும் ஊழல்வாதியில் தூக்கிட்டு வந்த கட்சியில் சேர்த்துட்டீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கரூர் வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நீ பேசுவீங்க? மக்களுக்கு வேறு நலத்திட்டங்கள் செய்கிறது உங்களுக்கு மண்டையில் ஏறவே ஏறாதா? நீங்கள் உண்மையான நாங்கள் வந்து கரூரில் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா இப்போயே போய் வழக்கு போடுங்கடா. சிபிஐ விசாரணை ஏன் தாமதமாகிறது, விரைவில் விசாரணை முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று போய் வழக்கு போடுங்கடா. மூதேவி அமைச்சரே.